ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்கென்று நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வேத பகுதி என்னவென்று சொன்னால், அது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1 வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1 வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய ஆண்டவராகிய தேவன் யார்? கொள்ளை நோய் பரவக்கூடிய கடுமையான இந்த சூழ்நிலையிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய ஆண்டவராகிய தேவன் யார் என்பதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் யார் என்று சொல்லி அதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் யார், நாம் யார், நாம் எந்த நிலைமையில காணப்படுகிறோம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்வோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே உலகத்திலே எந்த ஒரு காரியம் நடந்தாலுமே நாம் அதை கண்டு பயப்பட மாட்டோம். ஆகவே முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம், ஆண்டவராகிய தேவன் என்பவர் யார்? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் சாதாரணமான ஆண்டவர் அல்ல. ஆதியிலே தேவன் அப்படி சொன்ன வேதம் திட்டமும் தெளிவுமாய் நமக்கு சொல்லுகிறது. ஆதியிலே தேவன் அப்படி சொன்னா, இந்த உலகத்திலே அதற்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. இந்த உலகம் முழுவதுமாக வெறுமையாய் காணப்பட்டது. ஆதியிலே அதுதான் ஃபர்ஸ்ட், அதுதான் ஆரம்பம், அதுதான் முதல். ஆகவே வேதம் திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறது, ஆதியிலே தேவன். ஆண்டவரை அறியாத மக்கள் அல்லது ஏத்திஸ்ட் என்று சொல்லக்கூடிய, கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய கடவுள் மறுப்பாளர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான காரியம், கவனிக்க வேண்டும். இந்த உலகத்திலே ஏதோ ஒன்று இருந்தது, இந்த பிரபஞ்சத்திலே ஏதோ ஒன்று இருந்தது, அது வெடித்து சிதறி இந்த உலகம் உருவாகியது. ஒரு பெரிய கல் போன்ற ஒரு காரியம் இருந்தது, அது வெடித்து சிதறி இந்த உலகம் உண்டாகியது என்று சொல்லுகிறார்கள். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை நல்லா கவனிக்கணும். அப்படின்னு சொன்னா, அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கல் அல்லது ஒரு காரியம் அது எப்படி வந்தது, அதற்கு பதில் கிடையாது. இன்னுமா சொல்லுகிறார்கள், இந்த உலகம் எப்படி வந்தது என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, மனிதன் குரங்கில் இருந்து வந்தான் என்று சொல்லுகிறார்கள். அதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாத காரியம் அல்ல. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படி குழப்பமான பல விதமான சூழ்நிலைகள், ஏற்றுக்கொள்ள முடியாத பல விதமான சூழ்நிலைகள், இதற்கு மத்தியிலே நம்முடைய வேதம் திட்டமும் தெளிவுமாக நமக்கு சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். அப்படி சொன்னா, அவருடைய வார்த்தையிலே காணப்படக்கூடியதான அந்த வல்லமை. இந்த உலகம் வெறுமையாய் காணப்பட்டது, வெறுமனே இருந்தது, ஒன்றும் இல்லாமல் இருந்தது. அப்படிப்பட்ட இந்த உலகத்தை ஆண்டவராகிய தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாக வானத்தையும் பூமியையும் அவர் உண்டாக்கினார். அப்படின்னா அந்த வார்த்தையில இருக்கக்கூடியதான அந்த வல்லமை, அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் சாதாரணமான ஆண்டவர் அல்ல. ஒன்றும் இல்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்கக்கூடிய ஒரு ஆண்டவராகிய தேவன், அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட தேவன் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார். அப்படி சொன்னா நாம் எவ்வளவு விசேஷமானவர்கள், எவ்வளவு விசேஷமான, அதை விசுவாசிக்க வேண்டும். நாம் அதையெல்லாம் விட்டு இந்த உலகத்துல பலவிதமான கொள்ளை நோய் வரும், கஷ்டங்கள் வரும், பாடுகள் வரும், துன்பங்கள் வரும், இழப்புகள் வரும். நாம் இதை குறித்தே நாம் சிந்தித்துக் கொண்டே இருப்போம் என்று சொன்னால், நம் ஆண்டவர் யார் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியாமலே இருந்து விடுகிறோம். இந்த வியாதிகளை பார்க்கிலும், இந்த கொள்ளை நோயை பார்க்கிலும், இந்த உலகத்தை பார்க்கிலும் நம்முடைய ஆண்டவர் அவர் மிகப்பெரியவர். ஒன்றும் இல்லாமல் இருந்து சகலத்தை உருவாக்கின தேவன் நம்முடைய ஆண்டவர். அந்த தேவன் உங்களை நேசிக்கிறார். அந்த தேவன் உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறார். அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். அதை நீங்க மறந்து போய்விடக் கூடாது. அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார்.
நண்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு மற்ற காரியங்களை பார்ப்பதிலே ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆதியாகம புஸ்தகத்திலே உலகம் எப்படி உண்டானது, மனிதன் எப்படி உண்டாகினான், பாவம் எப்படி வந்தது, இந்த பாவத்திலிருந்து மீட்பு எப்படி வந்தது என்று சொல்லி எல்லா காரியங்களுமே இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலேயே இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடியும். நாம் இதை விட்டுவிட்டு நாம் என்ன செய்கிறோம்? வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு நாம் தியானம் பண்ண சென்று விடுகிறோம். ஆதிய முதல் புஸ்தகத்திலே நமக்கு சரியான வெளிப்பாடு கிடையாது. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து நாம் தியானிக்கிறோம். முதலாவதாக இந்த ஆதியாகமத்திலே சகல காரியத்தையும் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் யார், பாவம் என்றால் என்ன, மனிதன் எப்படி வந்தான், அந்த பாவத்தில் இருந்து மீட்பு எப்படி, எல்லா காரியங்களுமே இந்த முதல் புஸ்தகத்திலே இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடியும். ஆகவே நண்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட மகிமையான தேவன், வெறுமையாய் காணப்பட்ட உலகத்தை நம்முடைய வார்த்தையின் மூலமாக உருவாக்கின தேவன், அவர் உங்களை நேசிக்கிறார், உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறார். ஆகவே எதை குறித்து கவலைப்படாதபடிக்கு ஆண்டவரே தேவன் அவர் என்னோடு இருக்கிறார். அவர் சொல்லி இருக்கிறார், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட மகிமையான தேவன் உங்களை நேசிக்கிறார், அன்பு வைத்திருக்கிறார், ஒரு நாளும் கைவிட மாட்டார். விசுவாசியுங்கள், ஜெபியுங்கள். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல மாலை வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையில கூட சுவாமி ஒரு சில காரியங்களை ரத்தின சுருக்கமாக ஆண்டவராகிய தேவன் யார் என்பதை குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட மகிமையான தேவன் நீர் எங்களோடு இருக்கிறீர். இது யாரெல்லாம் கேட்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா பயங்களும் விலகுவதாக, வியாதிகள் மறைவதாக இயேசுவின் நாமத்திலே. எல்லா ஆண்டவரே மரணத்தை குறித்த பயம் இயேசுவின் நாமத்தினாலே விலகட்டும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீ கூடவே இருப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. வல்லமையுள்ள கருத்துக்குள்ள மறைத்துக்கொள் இயேசுவின் நல்ல நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.